ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் பண்டிகையோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ லேட்டாக கழிச்சு போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க. ஒரு 3 டேஸாகவே கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் வாய்ஸும் சரியில்லை. சரி, அதனால் இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. மார்னிங் நினச்சோடனே தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேங்க. இப்போ சமையலுக்கு நிற்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் குருமாவும் சப்பாத்தியும் தாங்க செய்கிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியா பால் சேமியா பண்ணுறேன். இது கூடவே பாதாம், முந்திரி, திராட்சை, கூடவே பெரிச்சம்பழம், பிஸ்தா எல்லாமே போட்டு நல்லா இந்த மில்க் மேட்லாம் சேர்த்து சூப்பராக பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. இன்றைக்கி செஞ்ச ஸ்வீட்டு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இது முடிச்சதுக்கப்புறம் பசங்க எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க. எப்படி இருக்குதுன்னு காமிச்சா அஜ்மலோட ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தால் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொழுகைக்கான டைம் ஆகிடுச்சு. இங்கே தொழுகை எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 8:30க்கு ஆரம்பிச்சதுங்க. 8:30லேருந்து 9 o'clock வரைக்கும். அதனால் எல்லோரும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அஜ்மல் அப்பாலாம் எல்லாருமே மசூதிக்கு போயிட்டாங்க தொழுகை பண்ணுறதுக்கு. நாங்கள் வீட்லேயே தான் தொழுதுக்கிட்டோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதனால் வீட்லேயே நாங்கள் 3 பசங்க நின்று தொழுதுட்டோம். இன்றைக்கான ஈத் நல்லபடியாக போச்சு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஈத் முபாரக். சொல்ல முடியல, சாரி, லேட்டாக தான் சொல்கிறேன். எல்லாருக்குமே ஈத் முபாரக். இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி பிரியாணியை நாங்கள் வீட்டில் செய்யலை, ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டோம். பிரியாணியை செஞ்சு பாக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே ஒரு பக்கெட் பிரியாணியும் இங்கே வரவங்களுக்கு பாக்ஸ் பிரியாணியும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாமே சிக்கன் கபாப், பிரியாணி, ஸ்வீட் எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். எல்லாமே இறங்கிடுச்சு. சரி, எல்லாருக்குமே கொடுத்து அனுப்புறதுக்கே எங்களுக்கு 2 o'clock ஆகிடுச்சிங்க. 12:30லேருந்து ஆரம்பித்தது 2 o'clock ஆகிடுச்சு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, எங்கள் மாமியார் வீட்டுக்கு அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமனாரும் மாமியார் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டு பாரு சொன்னோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.